ஜெபிப்போம். கண்களை மூடி எல்லாம் அமர்வோம். இந்த பாரதத்தினுடைய சத்தியம், பரலோக மன்னா, கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காக கரவழைத்து நாம் கர்த்தரை சோத்திரம். ஆலையிலா 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 சோத்திராண்டவரே சோத்திரம் சோத்திரம். நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என்னோடு யாருண்டு. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என்னோடு யாருண்டு. உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். உம்மை அல்லாமல் வாழ்வே யாருண்டு, உம்மை அல்லாமல் என்னோடு யாருண்டு. நீட்டிப்பார் யாரும் இல்லை, அந்த உதவிடும் இல்லை. நீட்டிப்பார் யாரும் இல்லை, அந்த உதவிடும் இல்லை. கண்ணீர் செந்தி பதறிடும் வேளை ஆறுதலை பாரில்லை. கண்ணீர் செந்தி பதறிடும் வேளை ஆறுதலை பாரில்லை. உம்மை அல்லாமல் என்னோடு ஓகங்கள் தோறும் நேரம் கருப்பாளங்கள் இருக்கும். சோதங்கள் தோறும் நேரம் பாரில் என்னை தேவா, உம்மை போல் யாரும் இல்லை. பாரில் என்னை தேவா, உம்மை போல் யாரும் இல்லை. உமக்காகவே அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்காக நிகழ்காலமோ வருங்காலமோ எதிர்காலமோ வியாபாரமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ பட்டயமோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. சோத்திராண்டவரே நன்றி. ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சோத்திரம்.
வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 8, 9. வேலை வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 7 நினைக்கிறேன். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோபையும் ஆவலும் மோசம் போகும்படிக்கு அவனை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி போர்ப்படுவார். அவனுடைய தொகை கடற்கரை மண்டலத்திலாக இருக்கும். அவர்கள் பூமியையும் பரப்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அழைத்துக் கொண்டார்கள். அப்போது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனை பட்சித்துக் கொண்டது. மேலும் அவனை மோசம் போகும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 22, 8, 9. அதற்கு அவன், இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். இன்னும் அவர் என்னை நல்ல கவனிங்க. உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகளோடும் நானும் ஒரு ஊழியக்காரன். என்ன வணங்காத, தேவனை தொழுது கொள். அல்லேலூயா. இந்த எண்ட் ஆஃப் த ரெவலேஷன் புஸ்தகத்துல ஒரு தூதன் மூலமாய் அனுப்புகிற வார்த்தை என்னன்னா, நீங்க யாரையும் தொழுது கொள்ள வேண்டாம், தேவனை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாரை தொழுது கொள்ளுங்க? தேவனை தொழுது கொள்ளுங்க. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்கள், கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், அரசன், ஆண்டி எல்லாமே கர்த்தரை தொழுது கொள்வதற்காக தான் உண்டாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பார்க்கிறேன் தொழுது கொள்வது. அதுதான் ஆண்டவர் நமக்கு இயேசு கூட இந்த உலகத்தை இருந்த பொழுது சொல்லிட்டு போயிட்டார், பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்ல, என் பிதாக்கள் விரோதம் கொண்டு நாங்கள் உண்மையோடு ஆராதிக்கிற தேவன் என்று சொல்றார், தொழுது கொள்கிற தேவன் சொல்றார். அப்போ பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். தொழுது கொள்ளணும். என்னப்பா தொழுது கொள்றதுனால என்ன ஆசீர்வாதம்? தொழுது கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தாவீது வாழ்க்கை முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தொழுது கொள்றதுல உண்மையாகவே ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளார். தொழுது கொள்றதுல ஆலையில சொல்லுங்க, ஏறக்குறைய இசைக்கருவி வாசிக்க மாத்திரம் அவங்க கவர்மெண்ட்ல 4000 பேரை உத்தியோகஸ்தரை வைத்திருந்தான். இசைக்கருவி வாசிக்கிறது மாத்திரம். ஆலையில சொல்லுங்க. அப்போ ஆராதனை பிரியன் யாரு? அதனால்தான் அவன் ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அவங்க சொல்லுங்க, த கிரேட் எம்பரர், த கிங் ஆஃப் டேவிட். சொல்லுங்க. ஆமாம். அவனுடைய ராஜ்யம் முடிவுதான் சொல்லிட்டாங்க. அவனை தோற்கடிக்கவே ஆள் கிடையாது. எந்த யுத்தத்திலையும் அதுல சொல்லுங்க சோதரம் தோற்கவே இல்லை. யாரு? அந்த சோதரன் தாவி. மகா அலெக்சாண்டர் எப்படியோ அது போலதான் இந்த தாவீது எந்த ஒரு யுத்தத்திலும் தோற்கவில்லை. ஆமாம். The great emperor of Israel, the great emperor, king of David. Hallelujah. ஒரே ஒரு யுத்தத்துல கூட அவன் தொழுது கொள்ளவில்லை. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், அவன் தேவனை தொழுது கொள்ளுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா நீங்கள் தேவனை தொழுது கொண்டால் உங்களை யாரும் தோற்கடிக்கவே முடியாது. கைகள் ஒரே தலையிலே சொல்லுங்க. நீங்கள் தேவனை தொழுது கொண்டால் எல்லா இடத்திலும் வெற்றி பெறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை தொழுது கொண்டால் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தருவார். சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான வாழ்க்கையின் முக்கியமான பகுதி என்ன? தேவனை தொழுது கொள்வது. கல்யாண நாளை விட, பிறந்த நாளை விட, அல்லேலூயா, ஆராதிக்கிற நாள் தான் மிக முக்கியமான நாள். ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேண்டும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டும் நீரே, வாழும் முடிவு வரை உம்மை தொழுதிடுவேன், வாழும் முடிவு வரை உம்மை தொழுதிடுவேன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டும் நீரே. ஆகும் அலையில ஒரு 8-10 தடவை நான் மரண போராட்டத்துக்குள்ள போய் வந்திருக்கேன். கவனிக்க, நான் 17 வயசுல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறேன். 17 வயசு மரணம் எனக்கும் அதுக்கும் 1 அடி தூரம்லாம் இருந்திருக்கு. இப்போ 1 இன்ச்சு தூரம் கூட இருந்திருக்கு. ஆனால் மரணம் என்னை ஆண்டு கொள்ளவில்லை. ஒரே ஒரு காரணம் தான் நான் சொல்வேன், நான் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முழு மனதோடு இருப்பேன். ஆராதனைய விட்டுட்டு போகவே மாட்டேன். என் வாழ்க்கையில எங்கேயும் போக மாட்டேன். யாரு இறந்தாலும் போக மாட்டேன், பிறந்தாலும் போக மாட்டேன், கல்யாணம் பண்ணாலும் போக மாட்டேன், எந்த விசேஷம் வந்தாலும் போக மாட்டேன். ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், அவர் தான், ஆராதனை அவர் தான், தொழுகை அவர் தான், எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது தேவன் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தந்து எல்லா இடங்களிலேயும் வெற்றியை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அன்பே உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, கர்த்தரை தொழுது கொண்டான். சங்கீதம் 116 அவன் எப்படி தொழுது கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 116 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 116 ஏன் தொழுது கொள்றேன், ஏன் தொழுது கொள்ளணும், முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிங்க. என் விண்ணப்பத்தை கேட்டதினால் அவரில் அன்பு கொள்கிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். ஆமே. பாருங்க, எதற்காக நான் தொழுது கொள்றேன் அப்படின்னு காரணத்தை சொல்றேன். இல்லையா? உங்களை கேட்டேன், எதுக்கு ஆராதனைக்கு போறீங்க? என்ன பாட்டு போடுவாங்க, சோத்திரம் பண்ணுவாங்க, அல்லையிலே போடுவாங்க, பாட்டு பிரசங்கம் பண்ணுவாரு, அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லையிலே சொல்லுங்க. ஆமே. எதுக்கு நான் ஆராதனை பண்றேன், எதுக்கு நான் தொழுது கொள்றேன், காரணத்தை சொல்றாரு. பாருங்க எவ்வளவு, பாருங்க சோத்திரம். பாருங்க, கர்த்தர் தமது செவியை சாய்த்தபடியால் அவரை நான் தொழுது கொள்வேன். என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரிடத்தில் நான் என்ன செய்வேன், அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடினால் அவரை தொழுது கொள்வேன். அதிலே சொல்லுங்க, ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு. அதிலே சொல்லுங்க, காட்டுல போய் ஜெபம் பண்றாரு, வனாந்தரத்துல ஜெபம் பண்றாரு, யோர்தா நதியில போய் ஜெபம் பண்றாரு, எர்மோன் மலையில போய் ஜெபம் பண்றாரு, அதுல குகையில போய் ஜெபம் பண்றாரு, அரண்மனையில ஜெபம் பண்றாரு, வீட்டுல ஜெபம் பண்றாரு. இப்படி ஜெபம் 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 பண்ணினே இருக்கிறாரு. அவருக்கு என்னன்னா, நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், ஆண்டவரை நான் தொழுது கொள்றேன், என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் தொழுது கொள்ளும் தேவன், சொல்லுங்க, நான் தொழுது கொள்ளும் தேவன் எனக்கு செவி சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 40:1 நீங்க வாசிங்கன்னா அதான் சொல்ற, வாசிங்க 40:1. கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன்,
என்னிடமாய் சாய்ந்து. கூப்பிடுதல் கேட்பார். ஆமா, பாத்தீங்களா? என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுல. அப்போ பொறுமையா ஜோம் பண்ணி பொறுமையா காட்டு. நீ ஏன் தொழுது கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தபடினால் நான் அவரை தொழுது கொள்வேன். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையான விக்கிரத்தை நான் எதுக்கு நான் தொழுது கொள்ளணும்? அதுல கண் இருந்து காணாது, மூக்கு இருந்து முகராது, வாய் இருந்து பேசாது. அதுல சொல்லுங்க சொல்றேன். காது இருந்து கேளாது, காது இருந்து நடக்காது, கை இருந்து நல்ல அசைக்காது. இதை நான் ஏன் தொழுது கொள்ளணும் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார். நாகவே நான் அவரை ஆராதிக்கிறேன். கை உழைத்து அலைய நம்ம ஒரு தேவன் தான் ஜெபத்தை கேட்கறது. அதுல எந்த சாமி ஏண்டா பாருங்க கூட கேட்காது. என்ன கூப்பிட்டு போட்டது எலியா பார்க்கலையா? அதுல கருமல் பருவத்துல நாமே எல்லா 400 தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசி பாகாலே உத்தரவு அருளியும் மருளும் சொல்லி கையில அது கத்தி எடுத்து கீறி கொண்டு ஆடி அழுது உரண்டு புரண்டு ஒன்னும் சத்தமே இல்லை. அதுல சொல்லுங்க, எலியா ஒரே ஒரு ஜெபம் பண்ணான். கர்த்தாவே இஸ்ரவேல் நீ தேவன் என்று, நான் உன்னுடைய ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீர் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து இருப்பது எனக்கு கேட்டதும் 1/2 நிமிஷம் கூட கிடையாது, உடனே அக்கினி இறங்குது. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஏன் அவரை தொழுது கொள்றீங்க? ஒரு காரணம் என்னன்னா, அவர் எனக்கு செவி சாய்த்தார். அது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கம். அவருடைய கூப்பிடுறதுக்கு அதுல சொல்லுங்க, நீங்க நீதிமானா இருந்தா ஜெபம் பண்ணுவீங்க கண்டிப்பா. நீதிமான் எத்தனை பேர் நீதிமான்? இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மனந்தேனவர்கள், ஆண்டுக்குள்ள ஞானசாரர்கள் எல்லாம் நீதிமான். எவ்வளவு சின்ன பாவம் வந்து விலையை கூட போயிருக்கலாம். ஆனா உங்களை திருப்பத்துக்கு மறுபடியும் வாய்ப்பு உண்டு. நீதிமான் என்ற பட்டத்தெல்லாம் எடுக்க மாட்டார். கொஞ்சம் பின்வாங்கி போயிருந்தீங்கன்னா மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்றாரு. உங்களை நீதிமான் என்ற ஸ்தானத்துல தான் வச்சுங்கிறாரு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கு. அவருடைய என்னுடைய கூடுதலுக்கே செவி திறந்தது. பாருங்க எவ்வளவு அருமை பாருங்க. அப்ப நான் வந்து நம்ம எல்லாமே கர்த்தர் இருக்குது. அதையிலேயே சொல்லுங்க, நான் ஏன் தொழுது கொள்றேன் அப்படின்னா, நான் ஜெபித்தேன், விண்ணப்பித்தேன், நான் அன்பு கூறுவர் மாத்திரமல்ல, அவர் எனக்கு செவி சாய்த்தபடினால் நான் அவரை தொழுது கொள்றேன். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. செவி சாய்த்தார், என் சத்தத்துக்கு செவி சாய்த்தார். சொல்லுங்க அல்லேலூயா. என் சத்தத்துக்கு செவி சாய்த்தார், என் கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்தார். பாத்தீங்கன்னா அதனால்தான் நான் அவரை தொழுது கொள்றேன்னு சொல்றாரு. அப்போ நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். நீங்க உண்மையாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவரை ஆராதிக்கிறத விட மாட்டீங்க. ஜெபிக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். கைகளை உயர்த்தி அலையில ஆராதிக்கிறவர்கள் அத்தனை பேரும் கர்த்தரோடு நெருங்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை மாற்றக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, என்னை பாதுகாத்து இருக்கப்பட்டு நான் அவரை தொழுகிறேன். எப்படிங்க? உயிரோடு மட்டும் நான் அவரை தொழுது கொள்வேன். அவர் எனக்கு செவி சாய்க்கிற தேவன். ஜெபத்தை கேட்க நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் சங்கீதம் 65 ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே. நல்ல ஒரு பெயர். சங்கீதக்காரன் ஆகார் என்னை காண்கிறவரே. அல்லேலூயா.
ஆபிரகாம், யெகோவா, நீரே. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை வச்சு கூப்பிடுறாங்க. அதிசயமானவரே, விதியம், அல்லேலூயா சொல்லுங்க. மனோவா, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எப்படி வெளிப்படுகிறாரோ அந்த பேரை வச்சு கூப்பிடுறாங்க. தாவீது மாத்திரம் ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் தெரிஞ்சிட்டாரு. அவர் பூமியின் கடையாந்தரத்துல நான் போய் அங்க உட்காந்து ஜெபம் பண்ணா கூட என் ஜெபத்தை கருத்து பொய்ந்து போய் சிதறப்பட்டு போட்டி போனாலும் கருத்து என் ஜெபத்தை கேட்கிறேன். சொல்லுங்க. அப்ப நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைகள் தொழுது போடுறதுல முக்கியமா இருக்கும். அவங்க மேல அவர் பிரியம் வைக்கணும்னா என்ன செய்யணும்? தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஜெபிக்கிறீங்க அப்படின்னா ஆராதனையை விடவே கூடாது. கவனிமா, ஆராதனையை விடக்கூடாது. தொழுது கொள்ற ஆளா இருந்தா ஆராதனை விடக்கூடாது. ஜெபம் பண்ற ஆளா இருந்தா ஆராதனையை விடக்கூடாது. சொல்லுங்க. ஏன் தொழுது கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்டா ஜெபத்தை பாருங்க. இயேசு இந்த பூமியில சொல்ற, கேளுங்கள் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான், கேளுங்கள் கொடுக்கப்படும், அது தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கிறான். இந்த ஜெபம் ஒரே ஜெபம் கிடையாது. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். கேளுங்கள் தரப்படும். பாருங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் அல்லேலூயா சொல்லுங்க. கேளுங்கள் தரப்படும். முட்டி போட்டு ஜெபம் பண்றோம். கேளுங்கள் தரப்படும், கேட்கிற ஜெபம் பண்ண அதோட டீப்பான ஒரு ஜெபம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள். எது வரைக்கும் தட்டணும்? சொல்லுங்க, எது வரைக்கும் தட்டணும்? திறக்கிற வரைக்கும் தட்டணும். ராத்திரில ஒரு சின்னகிதம் என்னோட கூட சின்னகிதர் முன்பே வந்துட்டாங்க. ஒரு 3 அப்பம் கூட என்ன செய்யறான்? தட்டினேங்கிறான் சின்னகிதர்கிட்ட. அவன் நான் பட்டுண்டா, பிள்ளைங்களும் பத்துட்டாங்க, நான் என்ன செய்ய முடியும், ஏந்து கொடுக்க முடியாதுன்றான். இவன் என்ன சொல்றான்? நீங்க வாங்காத, நான் போக மாட்டேன், நீ ஏந்துறான்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிநேகத்து நிமித்தம் கொடுக்காவிட்டாலும் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தம் கொடுப்பான்னு சொல்றான். எது வரைக்கும் தட்டணும்னா சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு திறக்கிற வரைக்கும் தட்டினே இருக்கும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு டீப்பான பிரேயர். அல்லேலூயா சொல்லுங்க. கேளுங்கள் தரப்படுகிறது சாதாரணமான ஜெபம். எல்லாரும் கேட்கறாங்க. வாய் கூட கேட்கறான். உடனே ஆண்டவர் செய்தி கேட்கிறார். அவன் மனம் திரும்பும், ஆண்டுக்குள்ளே ஆயிடுவான். சும்மா சுதந்திரம் யார் வேணா கேட்கறான். இறைவன் என்ற ஒரு பொறுப்பு அவர் செய்தி சேர்க்கிறார். கடவுள்னா ஒரு பரிதாபம் இரக்கம் உள்ளவர். அதனால யார் கூப்பிட்டாருன்னு அவர் கேட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? பாவிக்கு தான் செவி கொடுக்கிறாரா? கிடையவே கிடையாது. பாவிக்கு செவி கொடுக்குறது இல்லையா? அப்படி இல்லை, பாவிக்கு செவி கொடுக்குறாரு. எப்படின்னா அவன் ஆபத்து நேரத்துல கூப்பிடுறான், கடவுளே என்னை எப்படி காப்பாற்று சொல்லி. பாவிதான் அவன். ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு செவி கொடுத்துறாரு. எப்படி? அவனுக்கு ஒரு இரக்கம் வச்சிடறாரு. காருண்யம், இரக்கம் உள்ள தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா உண்மையா பாவிகளுக்கு தான் செவி கொடுக்கறது இல்லை. ஆனா ஒருத்தன் பாவத்துல இருந்து ஏதோ கஷ்டம்லாம் இருக்கான், துன்பத்துல மாட்டிக்கணும், பிரச்சனை மாட்டிக்கிறான். ஐயோ நான் பாடிதான் எப்படியே காப்பாத்துங்க அது சொல்ல உடனே ஆண்டு கேட்டு பதில் தந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. சரி, ரெண்டாவது என்னது? தட்டுங்கள். இது வரைக்கும் திறக்கிற வரைக்கும் நீங்க தட்டணும், விடவே கூடாது. தட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த சிநேகிதன் என்ன பண்ணா? கொடுக்கிற வரைக்கும் போவே இல்லையா? அதில் வாங்கித்தான் போனோம். மூணாவது, தேடுங்கள் கண்டடைகள். தேடுங்கள் கண்டடைவீர்கள். 100 ஆடுல 1 தொலைஞ்சு போச்சு. அது ஒரு ஆடு தேடி கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. 10 வெள்ளி காசுல 1 தொலைஞ்சு போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சிட்டான். 2 குமாரர்கள்ல ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தன் ஜெபம் பண்ணினா நல்லா வந்து சேர்ட்டான், அவனும் கழிச்சிட்டான்.
அல்லையா, 100ல் 1, 10ல் 1, 2ல் 1. பார்த்தீங்கன்னா இதுவும் ஜபம் தான். கர்த்தருக்கு 10 வெள்ளிக்காசு உடையவர் என்ன பண்ணா, தோத்துறேன், ஒரு காசு தொலைஞ்சு போச்சு. அல்லையா சொல்லுங்க. அதான் விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி தேடி குருவி எல்லாத்தையும் எடுத்து கண்டுபிடிச்சி அயலகத்தார் சந்தோஷத்தை எல்லாம் ஸ்நேகிதெல்லாம் கூப்பிட்டு வெள்ளிக்காசு ஒன்று தொலைஞ்சு போச்சு மறுபடியும் கண்டுபிடிச்சு என்னோட கூட சந்தோஷப்படுங்கன்னு சொல்றேன். அல்லையா சொல்லுங்க. அதனால ஜபம் பண்றவங்க அத்தனை பேரும் கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. அந்த தொழுகையின் ஆள், ஆராதனையின் ஆளி நமக்கு வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். நீங்க எத்தனை பேரை கொடுங்க, 1000 பேரை ஆகட்டும், 40 பேரை ஆகட்டும், 50 பேர் ஆகட்டும், 10 பேர் ஆகட்டும், அந்த தொழுகையில ஆண்டவர் தம்மை தொழுது கொள்கிற யாருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், கிட்ட வந்தார். தொழுது கொள்ளும்போது எப்படி வந்தாரு? வேறு எந்த ஜாதிக்கு அவர் அப்படி செய்ததில்லை. அவரை தொழுது கொள்கிற ஜாதிக்கு மாத்திரம் கிட்ட வர, வேற யாரும் கிட்ட வரவில்லை. கிட்ட வந்தா மற்றெல்லாம் மோசமாயிடும். ஆனா நாம கிட்ட வந்த அவரை எரிய மாட்டோம், அவைய மாட்டோம், அழிய மாட்டோம். ஏன்னா நம்முடைய தேவன் நம்ம கிட்ட பட்சிக்கிற அக்னியா வர்றது கிடையாது, ரட்சிக்கிற அக்னியா வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் எனக்கே உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து வச்சுங்கிறாரு. சொல்லுங்க. நேற்று வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணுவேன் என்று எனக்கே சந்தேகம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலையில சொல்லுங்க. ஆமா, எல்லா வலியும் ஒன்னா சேர்ந்து வந்துச்சு. அலையில சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என் காலெல்லாம் வீங்கி போச்சு. அதுல முதுகு வலி, கால் வலி, அந்த வலி, இந்த வலி, தலைவலி. ஸ்தோத்திரம். அதுல முதுகு வலி, திருகு வலி. பிரசங்கம் பண்ணவனா எனக்கே தெரியாது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு நீ பிரசங்கம் பண்ணுவேன். அல்லையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நேற்று நைட்டே எனக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். நாளையிலே நீங்க எப்பொழுதும் நம்முடைய தேவன் யாரு? ஜபத்தை கேட்கிறார். ஜெபிக்கிற அத்தனை பேரும் கர்த்தரை தொழுது கொள்ளும். அதை மறக்காது. ஸ்தோத்திரம். 2வது நம்ம பார்க்க போறோம். 3வது வசனம், 4வது வசனம் வாசிங்க. 3, 4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, வாழ்நாள இடுக்கங்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்போது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கர்த்தாவே நாத்துமாவை விடுமை வந்து ஏங்கினேன். இது வியாதி வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, மரண கட்டுகள் வந்துருச்சு, மரண கண்ணிகள் விழுந்து போச்சு, வாழ்வாத கட்டுகள் புரிந்து கொண்டது. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நான் வீட்டுல பத்து இருக்க மாட்டேன்றான். அதுல சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுவான்? வியாதி வந்தா, நோய் வந்தா, ஜுரம் வந்தா, தலைவலி வந்தா, திருகு வலி வந்தா, முதுகு வலி வந்தா, அதுல சொல்லுங்க. ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, மரண கட்டுகளை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சந்தலத்தையும் அடைந்தேன். அப்போது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை தொழுது கொண்ட பிறகு அப்புறம் விடுவி என்று கேட்டுக்கிறான். அப்போ நீங்க எப்படின்னா, எல்லாம் இருந்தா கூட நீங்க ஆராதனைக்கு வரும். வியாகுலம், மரண திகில், மரண பிடி, மரண கண்ணிகள், பாதாள கட்டுகள் இருந்தா கூட எங்க வரலாம்? ஆலயத்துக்கு வந்தது. ஏன் அப்படின்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். கைத்தட்டி அலைய ஆலோயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நீ ஆராதப்படும்போது எல்லாம் இருக்கும். சொல்லுங்க. அப்படிதான் ஆட்சி எனக்கு நைட் தான் ஜோம் பண்ண சோத்தை. எங்க முட்டி வெளினா முட்டி வெளி, பயங்கரமான முட்டி வெளி அல்ல, நேரா முட்டி போட்டேன். சோத்திரியா என்னது, நைட்டு ஒரு 1.5 மணி நேரம், சாயங்காலம் ஒரு ஜபம், நைட்லாம் முட்டி, காலையில மறுபடியும் 4 மணில இருந்து ஒரு முட்டி. சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. சோத்திரம். அந்த முட்டி போட்ட உடனே, ஆராதனை பண்ண உடனே, அல்லையா சொல்லுங்க, இந்த ஒலிகள் எல்லாம் பஞ்சா பறந்து போச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏதாவது ஆராதிக்க போன ஆண்டவரே, நான் இப்படியே கூட நான் போறேன்.
அல்லையா சொல்லுங்க. இந்த வியாதி வேதனை பலவீனம் இருந்தா கூட நான் போறேன், நான் உண்மை ஆராதிக்க போறேன். விடுதலை இல்லாம நான் எப்படி ஆராதிக்கும்? நான் போறது முன்னால விடுவீங்க அல்லது நான் போன பிறகு விடுவீங்க? எல்லாம் ஒண்ணு செய்யுங்க, சொல்லுங்க. நான் போறது முன்னால விடுவீங்க, போய் ஆராதிக்கும் போது விடுவீங்க, நான் வீட்டுக்கு போகும்போது எப்படி போனோம்? சுகத்தோடு போகும். கைகளை கட்டி அடையாளமே நான் போகும்போது எப்படி போனோம்? சுகத்தோடு போகும். கவலை இல்லாம போகும், பிரச்சனை இல்லாம போகும், விடுதலையோடு போகும், எல்லா வழி நீங்கி போகும், சமாதானத்தோடு போகும். எதுக்கு நாம ஆராதிக்கிறோம்? பஜனையா இது? உலகத்தான் போடுற பஜனையா இது? நாம் ஆராதிக்கிற ஒரு ஜீவன் உள்ளது. அல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. நாம் ஆவியில ஆராதிக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தரமான சொல்றாரா? கிடையவே கிடையாது. நீ ஆவியில ஆராதிக்கும் போது ஆவி அவங்க விடுதலை செய்வார். ஆவியில வசனத்தை கேட்கும் போது ஆவி அவனை விடுதலை செய்வார். சத்தியத்தை அறிவீர்கள். வசனம் எப்படி வருது? அந்த சத்தியமாகிய வசனம் உள்ள போகும். அலையில சொல்லுங்க, சொல்லுங்க வார்த்தை இருவரும் கருத்துள்ள பாட்டியமானது. அலையில சொல்லுங்க, எந்த பாட்டையும் கருக்கமானது. அலையில ஆவி, ஆத்மா, சரீரம், கணுக்கள் எல்லாவற்றையும் உள்ள ஊடுருவி பாய்கிறது தேவனுடைய வார்த்தை. சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாகும். தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார், விடுவிப்பார். வசனம் ஒரு நாளும் வெறுமையே இருந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனம் என் உடலுக்கு ஆரோக்கியம். வசனம் உணவாகும், உடலுக்கெல்லாம் மறந்தாலும் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். எப்படியாவது நம்ம உயிரோட கலந்திருக்கிறாரு, அவருடைய வார்த்தை மூலமாக உயிரில கலந்திருக்கிறார். அதையில சொல்லுங்க, அவருடைய வார்த்தை ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் நமக்கு இருக்குது. அப்போ உயிரோடு எப்படி இல்லைன்னா உயிர் தான் ஜீவன், ஜீவன் தான் உயிர், அவர் வார்த்தை தான் ஜீவன். அதையில சொல்லுங்க. அதான் உன்னியவான் 1:1-2 சொல்லுது, வாசிங்க. உன்னியவான் 1:1-2 பார்த்து பாருங்க. அவருடைய வார்த்தை தான் ஜீவன். வாசிங்க சீக்கிரம். ஆதி முதல் இருந்ததும் கேட்டதும் அந்த ஜீவ வார்த்தை சொல்லிட்டு என்ன சொல்ல அடுத்தது? அந்த ஜீவன் வெளிப்பட்டது,
ஆமென். அப்ப அந்த வார்த்தையில என்னமா இருக்குது? ஜீவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் வானம், பூமி, சூரியன், சந்திரன், உலகம், நட்சத்திரம் எல்லாருக்கும் படைத்தது. அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா சொல்லுங்க. The word of God. ஹல்லேலூயா. கிரியேஷன். அந்த முழு படைப்பும் அவருடைய வார்த்தையில் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. என் வேலைக்காரன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நல்ல கவனிங்க. இக்கட்டு, சச்சரம், வேதனை, மரணம், நோய், பலவீனம், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் இவைகள் இருந்தாலும் நீங்கள் ஆராதனைக்கு வர வேண்டும். அல்லையா சொல்லுங்க. அப்படியே வரணும். அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே அனுப்ப மாட்டாரு. இது இட்டுக்குன்னு போற வேலை கிடையாது. அல்லையா சொல்லுங்க. ஆமென். என்னது சொல்லுங்க. இது இட்டுக்குன்னு போற வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்படியே வந்தாலும் அப்படியே அனுப்ப மாட்டாரு. உங்களை விடுதலையாக்கி தான் அனுப்புவார், சுகமாக்கி தான் அனுப்புவார். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டவதாக சொல்றார். அப்போ மரண கட்டுகளை என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கங்கள் என்னை பிடித்தது, இக்கத்தையும் சஞ்சலத்தையும் அடைந்து அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். தொழுதுகிட்டே ஆராதனை செஞ்ச பிறகு கெஞ்சுறாரு. எப்படி? ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஆராதிக்கிறேன், என்னை அப்படி அனுப்பிட்டீங்கன்னா நல்ல இல்ல, என்னை சுகமாக்கி அனுப்புட்டேன். ஆராதனை பண்ணிட்ட பிறகு கர்த்தரை நோக்கி கெஞ்சுறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இதுல என்ன கத்துக்கிறீங்க நீங்க? வியாதி, தலைவீனம், போராட்டம், நோய், வியாதி, பிரச்சனை இது இருந்தா கூட அப்படியே வரும். போகும்போது உங்களை எப்படி அனுப்புவாரு? வியாதியோடு அனுப்ப மாட்டார், சுகத்தோடு அனுப்புவார், வெள்ளத்தோடு அனுப்புவார். அல்லேலூயா. வாழ்க்கையின் வியாதி எல்லாம் உம் வார்த்தையாலே மாறி போகும். வாழ்க்கையின் வியாதி எல்லாம் உம் வார்த்தையாலே மாறி போகும். கடலை மாறிடும், கடலை நீக்கிடும், கடலை மாறிடும், கடலை நீக்கிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொன்னார். நாங்க வசனம் 5 வசனம் வாசிங்க. சங்கீதம் 18:4-5. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் மேல் விழுந்தது, எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி அவையிட்டேன், என் கூப்பிடல் அவர் செவிகளில் போய் ஏறிச்சு. சொல்லுங்க. எப்படி பறந்து வந்தாருன்னு அவர் ஏறி எப்படிலாம் வந்தாரு? வானங்களில் ஏறி வந்தார். அல்லையா சொல்லுங்க. சோத்திரம். அப்படிலாம் எப்படிலாம் இறங்கி வந்தாரு, ஏறி வந்தாரு, பறந்து வந்தாரு, அப்படின்னா அப்புறம் ஏறி இவங்க கூட்டம் ஒண்ணு அவ்வளவு துரிதமா கட்டளை செய்யப்படுது. நீங்க வீட்டுல போய் அதை வாசிங்க. சோத்திரம். அதெல்லாம் சொல்றது நேரம் இல்லை. இவர் கூப்பிடுறாரு. பாதாள கட்டுகள், மரண கட்டிகள் சூழ்ந்து கொண்டது, குச்சன பிறவாக என்னை சூழ்ந்து கொண்டது, என் மேல மரண கட்டியெல்லாம் இருந்துச்சு. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி அவையை விட்டு நினைச்சாரு. என் கூப்பிடுதல் அவர் சேவைகளில் ஏறி அவருடைய ஆலயத்திலிருந்து எனக்கு செய்தி கொடுத்தாரு. சொல்லுங்க. அதான் ஆலயத்துக்கு வந்தவுடனே நீ கூப்பிட்ட உடனே அந்த சேவையில ஏறிடும். அதுல சொல்லுங்க. நீங்க பண்ற விண்ணப்பம், உங்களுடைய இயக்கங்கள், பாருங்கள், அவர் சேவையில ஏறிடுமா? அதுல சொல்லுங்க. சொல்லுங்க. சேவைகளில் ஏறிச்சு, கேட்கல ஏறிச்சு. அலையில சொல்லுங்க. சோத்திரம். தானா போய் ஏறு பாருங்க. சோத்திரம். அலையில சொல்லுங்க. அப்ப வியாகுல போடுறவருடைய ஜபத்துக்கு அது தானா போய் ஏறிக்குது கர்த்தருடைய காதல. அலையில சொல்லுங்க. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இப்படி இருக்கும்போது நீங்க தேவனை ஆராதிப்பீங்களா? அதுதான் உண்மையான ஆராதனை. சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய போராட்டத்துல பிரச்சனை இல்லை. அந்த 4 வாலிபர்கள் அங்க இந்த
தேசத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் போடுறாங்க அக்னி ஜோதியில கூட போதும், 7 மடங்கு ஆக்கி கூட போதும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விட மாட்டோம், ஆராதனையும் விட மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு 3வது 4வது ஆளாவது என்ன பண்ணாங்க? அங்க போய் அக்னியில அவங்க, நான் கேட்கிறேன், என்ன பண்ணாங்க? உலாவது அங்க போய் ஆராதனை பண்ணாங்க இயேசுவோட. அல்லேலூயா சொல்லுங்க சகோதரர். அங்க போய் என்ன பண்ணாங்க அக்னியில? அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை பண்ணாங்க உள்ள. அதனால்தான் அவங்கள ஒண்ணும் முடிவு கூட தருகல. பாபிலோன் தெய்வம் ஒண்ணு இருக்கு, அது பேர் இஜிமேர். பாபிலோன் தெய்வம் என்னது? இஜிமேர். அது அக்னி தெய்வம். என்னது? அக்னி தெய்வம். முடி கருகிச்சுன்னா அக்னி தெய்வம் இவனை என்ன செய்த பட்சத்துன்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்க முதல்ல உங்க உடம்ப போட்டா முடிதான் தரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அவன் முடி கூட கருக்கல பாருங்க. அந்த இஜிமேல் தெய்வத்தின் மேல இவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல அதிகாரம் செலுத்த அந்த இஜிமேல் அக்னி தெய்வத்துக்கு நோ பவர். ஏன்? அவன் ஆராதிக்கிறான். தெய்வமா சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை எங்களை தப்புவிக்க வந்தோம். ராஜாவே என்ன பண்ண பண்ணு? அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கத்தை விழுப்புற தானியல் போடும் ஜெபம் பண்ணது ஆராய்ச்சி பண்றாங்க. எவன் சவால் விட்டு போட்டாங்க பாருங்க. உயிரை கொடுத்து ஆராதிக்கிறான் பாருங்க. உயிரை கொடுத்த தேவனை எதை கொடுப்பீங்க? அதை சொல்லுங்க. உயிரை கொடுத்த தேவனை எதை கொடுக்குறான் நிறைய பேர். அல்லேலூயா சொல்லுங்க சோதரர். அல்லேலூயா சொல்லுங்க. உயிரை கொடுத்த கடவுளுக்கு இதை கொடுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை உயிரை கொடுத்தார், இயேசுதான் உயிரை கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சோதரர். எத்தனை நாவுகளால் பாடுவது பாடணும். எத்தனை நாவுகளால் பாடுவது, வார்த்தைகளால் போக்குவது. எத்தனை நாவுகளால் பாடுவது, என்னென்ன வார்த்தைகளால் போக்குவது. அதற்காக வார்த்தை எங்கே தேடுவது, அதற்காக வார்த்தை எங்கே தேடுவது. உம்மை பாடாமல் நான் எங்கே போவது, உம்மை பாடாமல் நான் எங்கே போவது. 1000 நாவுகள் சொல்லாதையா, உம்மை பாடாமல் என்னாவது என்றாதையா. நான் நன்மைகள் செய்தேயா, அதை சொல்லாம் இருக்கவும் முடியாதையா. சொல்ல நான் நன்மைகள் செய்தேயா, அதை இருக்கவும் முடியாதையா. ஏசையா ஏசையா ஏசையா. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இப்படியே தேவ மனிதர்கள்லாம் தேவ பிள்ளைகள்லாம் ஆராதித்து 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 விடுதலை பெற்றுக் கொண்டாங்க. நீ விடுதலை இல்லாதப்ப கூட வா, விடுதலை அன்னைக்கு ஆடுவார். ஜுரமா வந்துச்சுப்பா, ஏன் வரல சர்ச்சைக்கு? ஜுரம் வந்துச்சு, ஜுரத்தோடு வா, விடுதலையாக்கி அனுப்புவார். ஐயோ இடுப்பு வலி, கை கால் வலி, பாஸ்டர் உங்க முடியல, அப்படியே வா. அல்லேலூயா சொல்லுங்க சகோதரர். ஆமென். அப்போ நீ அப்படியே வந்தாதான் உன்னை இறக்கம் வச்சு பார்த்து, இப்படியே நான் ஆராதிக்க வரானே, இவனை போய் சும்மா அனுப்பலாமான்னு சொல்லி என்ன பண்ணுவாரு சொல்லுங்க, உங்களுக்கு விடுதலை கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. பாருங்க எப்படி விடுதலை கொடுத்தாரு பார்ப்போம். கர்த்தருடைய மகிமை உண்டாக சகோதரர். பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், சகோதரர் அபயமிட்டேன். என் கூப்பிடுகளுடைய செவியில போய் ஏறி அவரை தொழுது கொண்டு கூப்பிட்டார். ஆமென் சொல்லுங்க. இப்ப 5ஆம் வசனம் பாருங்க. 16:14 சரி, கூப்பிடும் போது கவனிங்க, அவன் எப்படி எழுதுறான் பாருங்க. ஆண்டவர் வார்த்தை கொடுத்துக்கிறார் பாருங்க. கர்த்தர் கிருபையும் நீதியும் மன ஒழுக்கமும் உள்ள தேவன். கவனிங்க. இப்ப அவனை கூட்டவுடனே அவர் கிருபையோடு இறங்கி வர
வேதனையில, துன்பத்துல, மரண கட்டில, பாதாள கட்டில, துச்சன பிரபத்துல கத்தனை கூப்பிடுறான். பொழுது கொண்டு ஆண்டவரை கூப்பிடுறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? கிருபை நாளை இறங்கி வருகிறார். அல்லையா சொல்லுங்க. ஏனால இறங்கி வராங்க? கிருபை நாளை இறங்கி வரார். அல்லேலூயா சொல்லுங்க. எதனால இறங்கி வராரு? கிருபை. தகுதி இருக்கிறோ இல்லையோ, கிருபை. ஆமா, கிருபையால இறங்கி வர. அல்லேலூயா சோதரன். தாவீது சொல்ல என்ன சொல்லனா? சோதரன் சொல்லும்போது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குது கொண்ட அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் 1000 தலைவர். கிருபையினால் இறங்குகிறார். கிருபை. அதுக்கடுத்து நம்ம நீதி. அதை சொல்றாரு. எதுக்கு நீதி அப்படின்னா, இவன் என்ன தொழுது கொள்றானா, இவன் எவனை தேடுறானா, இவன் என்ன பார்க்கறானா அப்படின்னு பார்க்கிறாரு. கிருபினால் இறங்கி வந்தாலும் நீ அப்படி சொல்றாரு. தாவீது சொல்லும்போது புனிதனுக்கு நீ புனிதர், மாறுவானும் மாறு. அப்ப ரெண்டையும் பார்க்கிறாரு. நீதியை பார்க்கிறவன் நீதியை பார்க்கிறார். என் நீதிக்கு தக்கதா எனக்கு அந்த சரி தக்க. அப்ப நீதியை பார்க்கிறாரு. நீ ஆண்டவரை ஆராதிக்கிறவன் தானா, கர்த்தரை தேடுறவன் தானா? அல்ல சொல்லுங்க. கர்த்தருக்கு உண்மையில தானே பார்க்கிறாரு, நீதியை பார்க்கிறாரு. மூணாவது மனது உருகிதல். இஸ் மெல்டட். அல்ல சொல்லுங்க. கிறிஸ்துவை கண்டவர் என்ன பண்ணாரு? மனதுருகி அவனை தொட்டார். எப்படிங்க? எப்படி தொட்டாங்க? சித்தமுண்டு சொத்தாமாக என்று சொல்லி சுகமாக்கி, சொத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி, கிருபையினால் இறங்கி வராரு. நீதியை பார்க்கிறாரு. தேவனை தேடுறியா, கர்த்தரை தேடுற ஆள் தானா, பைபிள் வாசிக்கிறியா, ஜோம் பண்றியா, கர்த்தர் கொடுக்குறியா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கிறாரு. அதை பார்த்த உடனே அவர் மனசு உருகிடுச்சு. அதில் மெல்டட். அதில் சொல்லுங்க. குற்றவாளியை பார்த்து மனதுருகி அவர்களை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக சொல்லிட்டார். நீ நான் குற்றவாளியை தொட மாட்டோம், ஆனா அவர் கை தொட்டு சுத்தமாக்கிறார். மனதுருகி தொட்டார். அவருடைய மனதிருக்கம் மகா பெரிய. அல்லேலூயா அல்லேலூயா. மனதுருகி தொட்டார். நீ போய் ஓட்டல 7 தடவை மூழ்கிறான்னு சொல்லி அனுப்பினான் கேட்டா. சொல்லுங்க. அவன் சொன்னா தமஸ்குலுக்கு நதி அப்படின்னு அறுப்பான் பர்பர். இந்த 2 நதியை என்ன ஊசி இதுல போய் கழுவி சொல்றான். என்ன போய் அவன் போயினான். வேலைக்காரன் கூட்டுட்டு இந்த சோத்திரம் எதிர்க்கு தச்சு ஒரு பெரிய காரியம் செய்ய சொன்ன சொல்லியிருப்பிய, செஞ்சிருப்பிய. ஒரு சின்னதான சொன்னாரு. 7 தடவை மூழ்கிடம் மூழ்கி போயான் அப்படின்னு சொல்லி இறங்கி குதிரையில இருந்து இடத்துல வந்து இறங்கிது. அப்படியே சோத்திரம் உள்ள கர்த்தர் மனதுருகிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசியின் வார்த்தை கேட்டு மனதுருகி சுகமாக்குறார். அலையிலேயே சொல்லுங்க. சோத்திரம். மோசே உணவுடன் கத்திருக்கிறார். எங்கிட்ட இல்லையா? நீ மாத்தான் பெரிய ஆளா, நாங்கள்லையா இல்லையா? இது சொன்னது முடியாம ஆளும். அலையிலேயே சொல்லுங்க. அலையிலேயே சொல்லுங்க. எப்படி போய் பேசுற கல்யாணம் பண்ணலாம்? ஏன்னா பண்ண இப்படி உன் கூட எங்கிட்ட கத்த இல்லையா? நீ பண்ண தப்பு. சோத்தவா இப்படி வெளியா? கத்தர் கூப்பிட்டாரு. முடியாம ஆர்வம் வாங்க சோத்தன. அலையிலேயே சொல்ல வாங்க. என் தாசனாகிய மோசைக்கு ஒரு பேச உனக்கு எவ்வளவு துணிவு. என் வீட்டில் எங்கும் உண்மையிலவன். அலையிலேயே சொல்லுங்க. அலையிலேயே சொல்லுங்க. நான் அவனோட முகமுகமா பேசுறேன். சொப்பனத்துல தரிசனத்துல கிடையாது. அப்படி இருக்கும்போது என் தாசனுக்கு விரோதமா நீங்க பேசணும் என்ன? நீ போய் அவன்கிட்ட போய் கெஞ்சி. அலையிலேயே சொல்லுங்க. போய் என்ன ஆர்வனையே
சோத்திரம். ஆண்டவனே அப்படி கெஞ்சுறான் பாருங்க மோசே கிட்ட. அண்ணன் தான் அவர். யாரு? மோசேக்கு அண்ணன் தான் ஆகணும். மோசேக்கு அண்ணன். அலையில சொல்லுங்க சோத்திரம். அலையில சொல்லுங்க சோத்திரம். ஆமே. மோசேக்கு அண்ணன் ஆகும். சோத்திரம். அலையில சொல்லுங்க சோத்திரம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை. கெஞ்சிடும், என் ஆண்டவனே எங்களுக்கு இறக்கம் செய்யும், இவள் குணமாக்கும் என்று இச்சைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிடான். அப்போ ஆண்டு விட்ட மோசை கெஞ்சிடான். ஆர்வன் மோசத்தை கெஞ்சினான், மோசை தேவன்கிட்ட கெஞ்சினான். 7 நாள் பாலைக்கு வெளியே இருக்கணும், 7 நாளுக்கு அப்புறம் உள்ள வரும். 7 நாள் இவ்வளவு சுகமாயிடும். அல்லையா சொல்லுங்க சொல்லுங்க. ஆமே. சொல்லுங்க. மனதிற்கும் உள்ள தேவன் சொல்லுங்க. குஷ்ரோக வியாதினா யாரும் தொட மாட்டான். பெரிய வியாதின்னு சொல்ல அந்த பெரிய வியாதிலாம் யாரும் தொட மாட்டாங்க. கேன்சர் வியாதி, டிபி நோய், அல்லையா சொல்லுங்க. அல்லது சோத்திரம். எய்ட்ஸ் வியாதி, அப்புறம் குஷ்ரோக வியாதி எல்லாம் பெரிய வியாதி. இதெல்லாம் கிரவனை உள்ள சேர்க்க மாட்டான். அல்லையா சொல்லுங்க சோத்திரம். ஆனா இயேசு மனதுருகி சுஸ்தமாக்கினான். பெரிய வியாதி சின்ன வயதெல்லாம் கிடையாது. இயேசுக்கு எல்லாம் ஒரு வியாதி தான். அல்லையா சொல்லுங்க சோத்திரம். ஆமீன். கை ஊற்றி அல்லையா சொல்லுங்க. ஆமே. அல்லையா சொல்லுங்க. ஆமே. பெரிய வியாதி சின்ன வியாதி அதெல்லாம் கிடையாது. பெரிய வியாதிக்கு ஜெபம் நான் பண்ண மாட்டேதான் பாரு. என்னது, இவனுக்கு குஷ்டம் வந்துக்கிட்டு இவனுக்கு ஜெபம் பண்ணுனா நம்ம பயப்படுவோம். ஜுரத்துக்கு போய் ஜெபம் பண்ணா பண்ணுவோம். ஆனா பெரிய வியாதிக்கு ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம போகும்போதே ஒரு அவிசுவாசம் வந்துருக்கு. பெரிய வியாதி கர்த்தர் ஜெபம் கேட்பாராங்க. அல்லையா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஜெபம் தான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. கை விட்டு அல்லையா சொல்லுங்க. ஆமே. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. ஆண்டவருக்கு சோத்திரம். மனதுருக்கம் உள்ள தேவன். பாத்தீங்களா? அடுத்தது பாருங்க. சோத்திரம். கபடத்தை கர்த்தர் காமிக்கிறார். மெலிந்து போனேன். அவர் என்னை ரொம்ப மெலிசா போயிட்டாரு. அடுத்த மாதிரி மெலிசாயிட்டாரு. சரீரத்திலும் மெலிசாயிட்டாரு, ஆயுளையும் மெலிசாயிட்டாரு. அதை நீங்க மெல்லிசாயிட்டீங்க தெரியா உங்களுக்கு? நீங்க எப்போ மெல்லிஸ் ஆகுறீங்க தெரியுமா? 2 நாள் ஜெபம் பண்ணாலும் சுத்தின்னு இருக்க ஒல்லி ஆயிட்டீங்க. எதுல? அல்லையா சொல்லுங்க. ஆத்மாவை ஒல்லி ஆயிட்டீங்க. 2 நாள் ஜெபம் பண்ணாம சுத்துங்க. அல்லையா சொல்லுங்க. ஆத்மா முழுதும் ஒல்லி ஆயிட்டு நான் மெலிந்து போனேன். அதை அடுத்து சொல்ல பாருங்க. சோத்திரம். கர்த்தரின் ஆத்துமாவுக்கு நன்மை செய்தபடினால் சொல்றாரு. இப்போ கர்த்தர் எனக்கு நன்மை செய்துட்டார். என் ஆத்துமாவே ஒரு இலைப்பாடுகளுக்கு கர்த்தர் உனக்கு என்ன செய்தாரு? நன்மை செய்துட்டார். என் ஆத்துமாவே இலைப்பாடுகளுக்கு உனக்கு நன்மை செய்தார், விடுதலை ஆகிட்டார். அதுவே சொல்ல பாருங்க. அவர் சோத்திரம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை எழுவதற்கும் சொல்லுங்க எல்லாரும். அதோட சொல்லுங்க. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை நான் சொன்ன மாதிரி போதும். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை எழுவதற்கும் தப்புவித்து நான் கற்றல் கொடுப்பாங்க ஜீவனுள்ள தேர்தலில் நடப்பு. கை தட்டி அழுதா. ஆமேன் 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 ஆமேன். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீர், என் கால்களை எழுதலுக்கும் தப்புவித்தேன். எவ்வளவு have a wonderful, grateful work. நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? உயிரோடு இருக்கலாம். தூக்குமா நல்லா. என்ன பார்க்க அந்த உயிரோடு உட்காந்துங்க. என்ன உயிரோடு கேட்கிறீங்களா? சொல்லுங்க. அலையிலே சொல்லுங்க. நீங்க உயிரோடு இருக்கிற மாத்திரம் அல்ல, நீங்க சுகமோடு கொண்டு உங்களை உட்கார வச்சுக்கிறாரு. அலையிலே சொல்லுங்க. சொல்லுங்க. அப்போ உன் ஆத்மாவை சொல்லுங்க. ஆத்மாவை மரணத்துக்கு, ஆத்மாவை, உன் கண்ணை கண்ணீர், உன் கால்களை தப்பித்திருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு ஆராதனை பண்றோம். சொல்லுங்க. என் ஆத்மாவை மரணத்திற்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் கால்களை எழுத தப்பிவிட்டேன்.
ஜீவன் உள்ள தேசத்திலே உலகத்துக்காக நான் நடப்பேன். நட. நீ செத்து போகணும்னா உன்னை பார்த்து அப்படியே அழுகையா சொல்லுங்க. நீ செத்து போவா, படுக்கையில் கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை, தெருவில் போய் தூக்கி தருகிறான். அழுகையா சொல்லுங்க. சொன்னா இல்லையா? நீ மரணப்படை இருக்கும்போது போயிட்டாண்டா மோகன்ராஜ் அப்படின்னு நிறைய பேர் சொன்னான். ஒரு நாள் என்ன விடுறது கிடையாது. அலையிலேயே சொல்லுங்க. நானும் போயிட்டு வந்துட்டேன், 10 தடைக்கு மேல போய் வந்துருக்கேன். கத்தருக்கு சோதரன் மரணப்படிக்கெல்லாம் போய் வந்திருக்கேன். இதோடு போயிச்சு ஆண்டவரே, முடிச்சிருங்க ஆண்டவரே, ஊழியத்தை ஆட்டினா குத்தர ஆண்டவரே அப்படிலாம் ஜெபம் பண்ணிக்கிறேன் நிறைய நாள். அலையிலேயே சொல்லுங்க சோதரன். ஆண்டவர் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லிட்டாரு. ஆமே. ஏதோ ஒரு காரணம் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யணும், இந்த உலகத்துல என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை நிறைய இருக்குது. அவர் இரக்கமுள்ள தேவன், உயிர்ப்பித்து 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 மறுபடியும் தூக்கி 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 எழுப்பி மறுபடியுமாய் போராட்டம் வந்தாலும், மரணத்தின் மேல மரணம் வந்தாலும், கட்டுகள் மேல கட்டுகள் வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் என்னை தூக்கி விடுகிறார், உன்னையும் தூக்கி விடுவார். நீ கர்த்தருக்கு ஏதாவது செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரயோஜனமான பிள்ளையாக மாற வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், கட்டுகளை அமைக்கணும், ஆத்துமாக்களை தேடணும். ஆண்டவருக்கு பிரயோஜனமான பிள்ளையாக இருக்கணும். கர்த்தருடைய தூக்கி எடுக்கிறது நான் அவரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது பிரயோஜனமா தானே நம்மளை வைக்கிறதுக்கு, நம்ம ஏதாவது கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். பிரச்சனையா இருக்கிற மக்களா இல்லாம கர்த்தருக்கும் சபைக்கும் ஊழியக்காரனும் எப்படி இருக்கு, நம்ம பிரயோஜனமான பிள்ளைகளா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிங்க? கர்த்தருக்கும் சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நீங்க யாருக்குறான் பிரயோஜனமான ஆளா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாரமான ஆளா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு சோதரன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யார் யாருக்கு? கர்த்தருக்கு, சபைக்கு, ஊழியக்காரனுக்கு, உங்க குடும்பம், இந்த 4த்துக்கு நீங்க யாரா இருக்கணும்? பிரயோஜனமான ஆளா இருக்கும். ஏன் அப்படின்னா மரண கண்ணிகள் விழும், துர்ச்சனம் பிரவாகம் வரும், மரண கட்டுகள் விழும், பாதாள கட்டுகள் விழும். அதில் எவருங்க நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அல்லேலூயா, கர்த்தர் எனக்கு செவி சாய்த்தார். நான் அபயமிட்டேன், அவர் எனக்கு செவி, ஆலயத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தூக்கி எடுத்துட்டாரா? தாவீதை எடுத்துட்டார். அல்லேலூயா. உடனே தூக்கி எடுத்தாரா? எடுப்பார். ஆமென். பயப்படாதீங்க. ஆண்டவர் போய் வீட்லயே உட்காராதீங்க, வேலை வேலைன்னு சொல்லாதீங்க, பிசினஸ் சொல்லாதீங்க, படிப்புன்னு சொல்லாதீங்க. அலையில சொல்லுங்க சோதரன். ஆமே. ஆலையில வந்து தூங்காதீங்க. அலையில சொல்லுங்க சோதரன். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க, ஜீவனை கொடுங்க தேவனுக்கு. அலையில சொல்லுங்க சோதரன். வாழ வைக்க தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரே வாழ வைக்க தேவை, வாழ வச்ச தேவை. அல்லேலூயா. அதனால பாத்தீங்களா, 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்க கர்த்தர் சமத்துல வர, நீங்க வந்து ஆராதிக்கும் போது உங்களை விடுதலை ஆக்கி, சுகமாக்கி, சமாதானம் தந்து, விடுதலை தந்து, ஆண்டவர் சொல்றாங்க நாமத்தை மையப்படுத்தி உங்களை சுகத்தோடு வெள்ளத்தோடு அனுப்புவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும்? எத்தனை பேரோடு எழுந்து கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தரை தொழுதுகள், தேவனை தொழுதுகள். அல்லேலூயா. 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 அன்பு கூறி இன்னும் அதிகம் ஆராதிப்பே, இன்னும் அன்பு கூறி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் உம்மை
ஒரு நிமிஷம். ஹalleluya, ஆமென். சோதரர் நம்முடைய போனிஷாவுக்காக சோதரர் கிடைக்கும்படி இன்னும் யாரெல்லாம் பிரச நாட்களுக்காக சோதரர் தரும்படி கர்த்தர் விடுதலை தரும்படி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. வியாதியா இருக்கிற பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சோதமாக்கும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். ஹalleluya, 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 சோதரம். நோயில விலகின்ற போராடுவதை சாத்தாண்ட கட்டிருக்கிற மக்களை உதவி கட்டளை சோதரம் பண்ணுவோம். சுதந்திரம் 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 சுதந்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனியாய் என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதங்களை நன்மைகளை தரும்படி கட்டதாமே ஆண்டு அணுக்களும் சேர்ந்து அற்புதம் சேர்ந்து கட்டளை சோதரம் பண்ணுவோம். ஆதியா சுதந்திரம் 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 சுதந்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, நாளைய காலை ஆராதனை ஆசீர்வாதமாக சொல்றேன். 8 மணி ஆராதனை. சில லேட்டா வரீங்க, ஆனா இப்ப லேட்டா வராதீங்க. நான் சொல்ற வரைக்கும் 8 மணிக்கு தான் ஆராதனை நடக்கும். 8 to 11, 8 மணிலிருந்து 11 மணி வரை. அதனால குறித்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு வாரமும் 8 to 11 மணி வரை நீங்கள் ஆராதிக்க சீக்கிரமாய் கூறி வாருங்கள். நான் 11 மணிக்குள்ள உங்களை வச்சுவேன். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு விடுதலையோடு கிருபை சொந்தங்களுக்கும் வல்லமை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருக்காக இந்த பிள்ளைகள் ஆண்டவரை சோதனை தேவனை ஆராதிக்க வந்த பிள்ளைகள் ஜெபிக்க கொடுத்த உழைக்க பிரயாசப்பட்ட எந்த பிள்ளைகளே அபிரதமாய் ஆசீர்வதி, அபிரதமாய் ஆசீர்வதி, அபிரதமாய் ஆசீர்வதி. நன்மையாக
தேவத்திற்கு காக்கட்டும். இந்த வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, அந்த இரக்கத்தை பாராட்டு, இரக்கத்தை செய்யும், இரக்கத்தை செய்யும், இரக்கத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாக்குமாவே கர்த்தரை சோத்து, என் முழு உள்ளமே அதை பரிசுத்த நாமத்தை சோத்து. நாக்குமாவே கர்த்தரை சோத்து. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு என்றென்றைக்கு இருப்பதாக. தேவனுக்கு மகிமை எத்தனை மணிக்கு ஆரம்பின? 8 மணி. 8ல இருந்து 11 வரைக்கும் போடுற வரைக்கும் 8ல இருந்து 11 வரைக்கும். 8 மணிக்கு கரெக்டா வந்துருக்கீங்க. கரெக்டா உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.